அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நெடில் பார்த்துட்டு இருந்தோம். அதே ஸ்டைலில் தான் இந்த குட்டி அலிஃப் போட்டாலும் அதுவும் ஒரு தொணக்காலுக்கு சமம். இதே அளவுக்கு இதை நீட்டி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆ ஆ ஹா ஹா அதே மாதிரி நீட்டணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே சைடு இங்கே பாருங்கள், ஈ ஈ இந்த குட்டி அலிஃப் அந்த கீழே அதே மாதிரி போட்டிருந்தா இந்த அளவுக்கு இதையும் என்ன செய்யணும், நீட்டி சொல்லணும். ஈ பி பி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம். அதே மாதிரி இதை பார்த்தோம், ஊ பூ அப்படிங்கிறத. அதே ஸ்டைலில் தான் என்ன கவனிச்சுக்கோங்க, இந்த அடையாளத்தை தலைகீழ போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கா, இந்த அளவுக்கு ஊ ஊ அப்படின்னு நீட்டணும். புரியுதா? ஊ ஊ பூ பூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், இதையும் நீட்டி ஓதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்கண்ணா. ஹூ 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 ரூ ஷூ ஷூ ரூ ரூ தூ தூ ஓ ஓ கூ கூ இதே அளவுக்கு தான் இதையும் நீட்டணும். சரிங்களா? நான் உங்களுக்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வாவுக்கு முன்னாடி இந்த அடையாளம் வந்திருந்தால் தான் அதை ஊ அப்படின்னு நீட்டணும் அப்படிங்கிறத பார்த்தோம். யூ சவுண்டு எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்ஷால்லா அடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி தானே? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி அதே மாதிரி சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னாடி இந்த அடையாளம் வந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் சவுண்டை நம்ம கொடுத்துடணும், யூ ஈ அப்படின்னு. இப்போ வாவுக்கு முன்னாடி இந்த அடையாளம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி சொல்லணும், ஊ அப்படிங்கிற மாதிரி நீட்டி சொல்லணும். அதே மாதிரி இதை ஏ வந்துச்சுன்னா ஈ அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம். அப்படி தானே? இப்போ இந்த அடையாளமும் கிடையாது, இந்த அடையாளமும் கிடையாது. இந்த அடையாளம் வந்துச்சு அப்படின்னா யூ சவுண்டு கொடுத்துடணும், இதில் ஈ சவுண்டு கொடுத்துடணும். ஆவ் பவ் தவ் ஹவ் ஜவ் ஹவ். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது அவு சொல்லுவோம். என்ன இதில் நம்ம என்ன சொல்கிறோம், ஊ அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா?